அந்த கொலைகாரன் வந்து எப்பவுமே குத்திக்கிட்டே கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறானா? இல்லை, அவனும் சக மனிதன் போல வாழ்கிறான், இருக்கிறான். சில நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவான். அதனால் அவன் நல்லவன் ஆயிட மாட்டான், அவன் கொலைகாரன் தான். ஆமாம், அவன் வீட்டில் ஏழைகள் வந்தாங்கன்னா சரி சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்லிட்டு யாராவது ரோட்டில் போகும்போது பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுப்பான். அதனால் நல்லவன் ஆகிடுவானா பார்த்தீங்கன்னா கிடையாது. அவன் தொழில்னா அது கொலை. ஸோ அதனால் வந்து சாத்தான் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து ஒரு பொய் சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்கிறது தான் மிகப்பெரிதான ஒரு பொய். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து இன்னொரு உண்மையை சொல்கிறான், என்னென்னா நீங்கள் தேவனை போல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல எது வந்து பொய்யா இருக்குது அப்படின்னா இந்த சாவதில்லைன்றது தான் பொய். ஏன்னா தேவன் வந்து அப்படி சொல்லலை. என்னென்னா தேவன் வந்து நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொல்லலை. தேவன் சொல்கிறதே நீங்கள் சாவீர்கள்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இதை கரெக்டும் பண்ணல. சொல்லப்போனால் தேவன் வந்து ஆதியாகமம் 3:22 ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் இப்பொழுது நம்மை போல் ஆயிட்டான்றாரு. என்னென்னா நன்மை